Holidays-nale, அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand. அண்மைச் செய்தி, IAS அதிகாரிகள் இணை அரசாங்கம் நடத்துகின்றனர் என்று உயர்நீதிமன்றம் கடும் கண்டனம் தெரிவித்திருக்கிறது. IAS அதிகாரிகள் இணையான ஒரு அரசாங்கத்தை நடத்துவது துரதிர்ஷ்டவசமானது என்றும் தெரிவித்திருக்கிறது. மேலும் விவரங்களை செய்தியாளர் சுரேஷ் வழங்கிட கேட்கலாம். சுரேஷ் வணக்கம். உயர்நீதிமன்றத்தின் இந்த கடும் ஆட்சேபனைக்கான காரணம் என்ன? இந்த வழக்கின் பின்னணி என்ன? வணக்கம். விருது பெற்ற எழுத்தாளர்கள், சாகித்ய அகாடமி போன்ற விருது பெற்ற எழுத்தாளர்களுக்கு கலைஞரின் 97வது பிறந்த நாளை முன்னிட்டு கனவு இல்லம் என்ற ஒரு திட்டமானது அறிமுகப்படுத்தப்பட்டது. இந்த திட்டத்தின்படி IAS அதிகாரி, அதாவது IPS அதிகாரி, பெண் IPS அதிகாரி, தமிழகத்தில் முதல் பெண் IPS அதிகாரி திலகவதிக்கு வீடு ஒதுக்கீடு செய்யப்பட்டது. அந்த வீடு ஒதுக்கீடை ரத்து செய்து பிறகு தமிழக அரசு ஒரு அரசாணை பிறப்பித்தது. அதை எதிர்த்து திலகவதி மற்றும் மறைமலை இலக்குவனார் என்ற 2 பேர் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்தார்கள். வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் இவர்கள் இருவருக்கும் அந்த வீடு ஒதுக்கீடு செய்யும்படி உத்தரவு பிறப்பித்திருந்தது. இந்த நிலையில இதே போன்ற ஒரு கோரிக்கையுடன் கவிஞர் வைரமுத்து உள்பட 2 பேர் உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார்கள். இந்த மனு இன்றைக்கு நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் முன்பு விசாரணைக்கு வந்த போது அரசு தரப்புல இந்த வழக்கு விசாரணை பிற்பகலுக்கு தள்ளி வைக்க வேண்டும், அப்போது தங்கள் தரப்பு வாதங்களை முன்வைப்பதாக தெரிவிக்கப்பட்டதை அடுத்து வழக்கு விசாரணை பிற்பகல் 2:15 மணிக்கு தள்ளி வைக்கப்பட்டது. அப்போது வைரமுத்து தரப்பில் ஆஜராகி இருந்த வழக்கறிஞர் சேவியர் அருள்ராஜ் ஏற்கனவே பெண் IPS அதிகாரி திலகவதிக்கு வீடு ஒதுக்கீடு ரத்து செய்யப்பட்ட உத்தரவை எதிர்த்த வழக்குல இந்த இது தொடர்பாக பிறப்பிக்கப்பட்ட அரசாணையை பின் தேதியிட்டு அமல்படுத்துவதாக அரசு தலைமை வழக்கறிஞர் நீதிமன்றத்தில் தெரிவித்திருந்தார். ஆனால் அவருக்கு வீடு ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்ற உயர்நீதிமன்றத்தினுடைய உத்தரவை எதிர்த்து அரசு தரப்பில் மேல்முறையீடு செய்யப்பட்டிருக்கிறது என்று தெரிவித்தார். இதை கேட்ட நீதிபதி, இது IAS அதிகாரிகளுடைய செயல், IAS அதிகாரிகள் இணையான ஒரு அரசாங்கத்தை நடத்தி வருகிறார்கள், இது துரதிருஷ்டவசமானது என்ற ஒரு கண்டனத்தை நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் பதிவு செய்திருக்கிறார். எழுத்தாளர்களுக்கு வீடு ஒதுக்கீடு செய்வது என்பது உணர்வுபூர்வமான விஷயம், இது IAS அதிகாரிகளுக்கு தெரியாது, அவர்கள் அதிகார துணியிலே தான் செயல்படுவார்கள் என்று நீதிபதி தெரிவித்தார். அது மட்டுமல்லாமல் கலைஞர் இதை ஒருபோதும் அனுமதித்திருக்க மாட்டார் என்றும் தெரிவித்தார். இதுபோல IAS மற்றும் IPS அதிகாரிகளை இணை அரசாங்கம் நடத்த அனுமதித்தால் அது பெரும் சிக்கலை ஏற்படுத்திவிடும் என்றும் தெரிவித்து இந்த வைரமுத்து தாக்கல் செய்த வழக்கை பிற்பகல் விசாரணைக்கு எடுத்துக் கொள்வதாக நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் தெரிவித்திருக்கிறார். IAS அதிகாரிகள் இணை அரசாங்கம் நடத்துகின்றனர் என்று சென்னை உயர்நீதிமன்றம் கடும் கண்டனம் தெரிவித்திருக்கிறது. கவிஞர் வைரமுத்து தொடர்ந்த வழக்கில் இந்த தகவலை உயர்நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி சுரேஷ். Holidays-nale, அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand.